ஓம் சாந்தி. 9/5/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் எப்பொழுதும் சோமானில் நிலைத்திருந்து மகான் காரியங்கள் செய்யக்கூடிய ஆத்மா என்ற நினைவில் நிலைத்திருந்து நம்முடைய விசேஷத்தன்மையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு பாபாவை பிரதட்சம் செய்ய வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், உங்களிடம் இந்த 3 விஷயங்கள் மறைந்துவிட்டது. ஆகவே பகவானின் பிரதட்சத்தன்மையும் மறைந்திருக்கின்றது. இந்த 3 விஷயங்களையும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் முழு உலகமும் உங்களை புரிந்து கொள்ளும். நினைவு செய்ய வேண்டாம், நினைவு சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அதாவது ஸ்மிருதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய விளக்கத்தை 3ஆம் நம்பரிலிருந்து நான் துவங்குகின்றேன். நம்மிடம் விசேஷத்தன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. நாம் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்களாவோம். நாம் மகான் தன்மைகள் நிறைந்தவர்களாவோம். நாம் மிகவும் தூய்மையான ஆத்மாக்களாவோம். நாம் மிகுந்த சக்திசாலியாவோம். இதுதான் நம்முடைய சோமானாகும். இதுதான் நம்முடைய மகான் தன்மை மற்றும் விசேஷத்தன்மையாகும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய சொரூபம் நம்முடைய முகத்தில் தென்பட வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் மகான் ஆத்மாக்கள் என்று. கலியுக இறுதியில் மிகப்பெரிய சாது சந்நியாசிகள் மகான்கள் கூறுகின்றார்கள். கலியுகத்தின் இறுதி என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த கலியுகத்தில் மனதில் தூய்மையாக இருப்பது, கனவிலும் தூய்மையாக இருப்பது இது சாத்தியமல்ல. நாம் உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் கனவிலும் கூட தூய்மையாக இருக்கின்றோம். இதில் அநேக ஆத்மாக்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். முதலில் 108 ரத்தினங்கள் இதில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். முழுமையாக 1008 மணி மாலைகளில் வரக்கூடியவர்களும் இதனுடைய அருகாமையில் வந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் நம்முடைய முகத்தின் மூலம் தென்பட வேண்டும், நம்முடைய விவகாரங்கள் மூலம் தென்பட வேண்டும், நம்முடைய ஆக்டிவிட்டி மூலமாக மற்றவர்களுக்கு அனைத்தும் தென்பட வேண்டும், நம்முடைய சன்ஸ்காரத்தின் மூலமாக தென்பட வேண்டும், வார்த்தைகள் மூலம் வெளிப்பட வேண்டும், நம்முடைய கர்மங்கள் மூலம் தென்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நாம் ஒரு தேவாத்மா, இறைவனின் குழந்தை. ஆகவே நம் மூலமாக இறைவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவர் தவறானவர்களாக இருக்கலாம், அசுர குணங்கள் அவரிடம் இருக்கலாம், தமோ பிரதானமாக இருக்கலாம். அவர்களின் முகத்தை பார்த்தவுடன் உலகத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் தவறானவர்கள் என்று, அசுத்தமானவர்கள் என்று. சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை உலகத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்களா? நாம் வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். பாபாவின் பெயர் வெளிப்படும். நம்மை பார்த்து நம்மிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை அவர்களும் வாழ்க்கையில் தாரணை செய்து மகிழ்ச்சி அடைவார்கள். நாம் செய்யக்கூடிய கர்த்தவியத்தின் ஸ்மிருதி, சேவையின் ஸ்மிருதி. நாம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கண்டிப்பாக பாபாவின் செய்தியை கொடுத்தே தீர வேண்டும். நாம் மகானாக மாறிவிட்டு முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும். நாம் பூர்வஜ் ஆத்மா என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கும் பாலனை கொடுக்க வேண்டும். நாம் சகாஷ் கொடுத்து அனைவருடைய துக்கத்தையும் அகற்ற வேண்டும். நாம் அனைவருக்கும் அமைதியையும் சக்தியையும் வழங்க வேண்டும். நாம் அனைவருடைய பிரச்சனைகளையும் லேசாக மாற்றிவிட வேண்டும். அனைவருக்கும் சக்திகளை வழங்க வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மகான் காரியங்களாகும். இவை அனைத்தையும் நினைவில் கொண்டு வாருங்கள். நாம் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே நமக்குள் அனைத்தும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் மற்றவர்களுக்கு சக்திகளை கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் சக்திசாலியாக மாற வேண்டும். நாம் மற்றவர்களின் பிரச்சனைகளை சமாப்தம் செய்ய வேண்டுமென்றால் நாமும் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு செய்திகளை கொடுக்க விரும்பினோம் என்றால் நம்மிடம் யோகத்தின் சக்தி நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வார்த்தையின் பிரபாவம் மற்றவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றால் அதற்கு சம்பந்தப்பட்ட கஜானாக்களை நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். சோமானில் நிலைத்திருப்பது, இதை பற்றி அனைவரும் தெரிந்திருக்கின்றீர்கள். சுயம் பகவான் நமக்கு சோமான் கொடுத்திருக்கின்றார். நாம் தேவாத்மா என்ற ஸ்மிருதியை, சோமானை பாபா கொடுத்திருக்கின்றார். நாம் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு ஏழை குழந்தை
நான் பாக்கியவான் என்ற குஷியில் ஒருபொழுதும் இருக்க மாட்டார். பகவான் கூறிய பிறகும் குஷி ஏற்படுவதில்லை. கண்டிப்பாக குஷி அதிகரிக்க வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கிடைத்துவிட்டார். சத்தியமான ஞானம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் குஷி நிரம்பி இருக்கின்றது. நாம் பாக்கியசாலி ஆகவில்லை என்றால் இந்த உலகத்தில் யார் பாக்கியசாலி ஆக முடியும்? யார் குறைவாக படிக்கின்றார்களோ, யார் குறைவான புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு குஷி ஏற்படுவதில்லை, குஷி அதிகரிப்பதில்லை. குறைவாக படித்திருப்பவர்கள், லேசாக புரிந்து கொண்டு இருப்பவர்களும் கூட சிலர் சோமானில் நிலைத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் சோமானில் நிலைத்திருங்கள். நம்முடைய சிரேஷ்ட ஸ்மிருதியில் மற்றும் ஹையர் கான்சியஸில் இருந்து கொண்டு நம்மை மகானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபாவின் பிரதட்சம் ஒருபொழுதும் குப்தமாக இருக்க முடியாது. எந்த அளவிற்கு நம்முடைய சொரூபம் பிரதட்சமாக மாறுகின்றதோ, பாபா மற்றும் பாபாவின் சம்பூர்ண ஞானம் முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னால் கண்டிப்பாக பிரதட்சமாக மாறிவிடும். இதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இறைவன் வந்துவிட்டார், அவர் இறைஞானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள். வாருங்கள், இந்த மகான் காரியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.